சிம்ம ராசி நேயர்கள பத்தி சொல்லணும் அப்படின்னம்மா, நம்ம ஆஸ் யூசுவல் சொல்ற மாரி முற்பகுதி. ஃபர்ஸ்ட்டு சனி. சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருக்காரு. பொதுவா சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருக்காரு அப்படின்போது 5 விஷயத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணுமா. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கையிருப்பு எவ்வளோ காசு இருக்கு. ரூ. 10 இருந்தாலும் சரி, ரூ. 10,000 இருந்தாலும் சரி, 10,00,000 இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்துல வாங்கணும் அப்படின்னு சனி வந்து பிளான் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு விதத்துல குடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். இப்ப இந்த தீபாவளிக்கு இந்த புஸ்வானம் ஏத்தி வைப்பாங்கல்ல, புஃப்ன்னு போகும். ஒரே செகண்ட்ல அடங்கிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுவா அடங்கிடும். கவலைப்பட வேண்டாம். 3வது நம்மளோட நெய்பர்ஸோட அந்த மாரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அவங்கலாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறதில்ல. ரயில் சிநேகம் மாதிரி. அவங்கவங்க ஸ்டேஷன் வந்து அவங்கவங்க இறங்கி போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து சிம்மம் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். 4வது தொழில் செய்ற இடத்துல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ். குழந்தைங்க அந்த துப்பாக்கி வெடிக்கும் பாத்தியா? பட்டு பட்டு பட்டுன்னு. அது சின்ன சின்ன சத்தம் தான். ஆனா அந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு வரும். அப்ப சிம்மம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இதுவும் கடந்து போகும். இதெல்லாம் இல்லாம நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல சாதிக்க முடியாது. சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, பதப்படுத்துறதுக்கு அப்படின்றத நினைச்சுக்கணும். 5வது ஆரோக்கியம். ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நெறைய பேருக்கு போன் பெத்தாலஜி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கையிருப்பும், ஆரோக்கியமும். இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். இது முதல்ல சனிய பத்தி சொல்லணும் அப்படின்னா. ராகு 7ஆம் பாவம். கலத்திரஸ்தான ராகு குருனோட பார்வை இருக்கு. மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி. சிம்ம ராசி ஜென்ஸ்க்கு. சிம்ம ராசி லேடியா இருக்காங்க அப்படின்னா, கணவர் வழி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி அப்படி வரும். நெகட்டிவும் உண்டு. குரு பார்வை இருக்கு. பெருசா கவலைப்பட வேண்டாம். கேது 1ஆம் பாவம்.